இப்போ ரீசெண்டாக நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் மூவியோட ஆடியோ லான்ச் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். பிரம்மாண்டமாக நடந்துச்சு. ஸோ அதில் நான் முக்கியமாக என்ன பார்த்தேன் அப்படின்னா, எப்படி ஒரு மனுஷனால 51 வயசுல இவ்வளோ ஃபிட்டாக ஆக்டிவாக இவ்வளோ ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ நம்ம விஜய் நிறைய மூவில பார்த்துருப்போம். கில்லி, துப்பாக்கி, மாஸ்டர், ஏன் இப்போ ரீசெண்டாக அந்த லியோ முதல் கொண்டு எல்லா மூவிலையும் ஒரே ஃபிசிக் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, ப்ராப்பர் டிசிப்ளின், ஒர்க் அவுட், ஃபுட் டயட். இந்த மூணுமே வச்சுதான் அவர் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில ஒரே பிசிக்கா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, நான் சொல்றேன் இந்த 3 ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் 50 வயசுக்கு மேல நல்லா ஆக்டிவா ஒரு பிசிக்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம். டெய்லி ப்ராப்பர் ஸ்லீப், 7 to 8 hours டெய்லி ஒழுங்கா தூங்குனீங்கனாலே உங்க பாடியில அன்வான்டா எந்த ஒரு ப்ராப்ளமே வராம இருக்கும். செகண்ட், நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டில் கொஞ்சமாச்சு ப்ரோட்டீன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய ப்ரோட்டீன் எடுக்கலாலும் கொஞ்சமாச்சு ப்ரோட்டீன் எடுத்தாலே ஓரளவுக்கு நம்ம ஆக்டிவாக இருக்கும். தேர்ட், நம்மளால டெய்லி ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னா வாரத்தில் ஒரு 3 நாள்லேருந்து 4 நாள் வரைக்குமாச்சு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்க. அப்படியே என்னால் ஜிம்முக்கு போக முடியலன்னா சின்ன சின்ன தம்பிள்ஸ் வாங்கி வீட்லயாச்சும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு கார்டியோ வச்சு பண்ணுங்க. இந்த 3 ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் 50 வயசுக்கு மேல விஜய் மாதிரி இல்லைனாலாச்சும் ஒரு நல்ல பிசிக்கா மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜெய் ஃபிட்னஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ்.